ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. அன்பு குழந்தை, ரொம்ப நாளாக இந்த வராகியம்மா உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நல்ல நாள் இப்போது வந்துடுச்சு என் செல்லமே. இப்போது இந்த நல்ல நாளிலேயே நீ சற்றும் யோசிக்காத அளவுக்கு, கனவுலையும் நினச்சி பார்க்காத அளவுக்கு மாபெரும் வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் உன் மனசில் எத்தனையோ எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருந்தாலும் உன் வாழ்க்கை எப்போதுமே உனக்கு வெறுப்பையும் சலிப்பையும் தோல்வியையும் மட்டுமே கொடுத்துருக்கு. விதி உன் வாழ்க்கையில் சதி செஞ்சு நீ ஆசையே படக்கூடாதுன்ற அளவுக்கு பல கஷ்டங்களையும் கொடுத்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி விதியின் சதியையும் முறியடித்து நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் வந்துட்டேன். இப்போதே உனக்கு எதிராக வேலை செய்யும் எதிரிகளையும் கூடவே குளிர் பறிக்கும் துரோகிகளையும் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வச்சு உனக்கு கை கொடுத்து உதவி உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர வந்துட்டேன் என் செல்லமே. எப்போதும் எல்லா விஷயங்களிலும் நீ நினச்சதே நடந்துடாது. அப்படி சில சமயங்களில் சில விஷயங்களில் நீ நினச்சதற்கு மாறாக நடக்கும்போது நடப்பதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிருன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கை வெற்றியுடையதாக மாறிடும். இந்த உலகில் எல்லாருமே நிம்மதியாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சில விஷயங்களை மறக்கிறதும் சில விஷயங்களை சரின்னு ஏற்றுக்கிட்டும் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விட்டும் கடந்து போனதால் தான். நீயும் எப்போதும் நல்லது நடந்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோ. கெட்டது நடக்கும்போது, பிடிக்காத விஷயங்களை பிடிக்காத மனிதர்கள் செய்யும்போது அதை தவிர்த்து விட்டு கடந்து போகக்கூடிய அளவுக்கு தைரியமான துணிவுள்ள பக்குவப்பட்ட பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. பணத்தோட அருமைங்கிறது பணம் இல்லாத போது தான் தெரியும். அதே போல் நீயும் யோசிக்காமல் வீண் செலவு செஞ்சுட்டு அப்புறமா ஐயோ பணத்தை வீணாக்கிட்டோமேன்னு வருத்தப்படாமல் எப்போதும் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக, தேவைக்கு மட்டுமே செலவு செஞ்சு சிக்கனமான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு. தோல்விக்கு பயந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதே போல் வாழ்வதற்கு பயந்தால் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியாது. நீ எப்போதும் எதற்கும் துணிந்த பிள்ளையாக, வாழ்க்கையை தைரியமாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு. கண்டிப்பாக நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கும் உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன்றதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டினா போதும். எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் வாழ்வில் நடந்து முடியும். இந்த வராகியம்மா உனக்கு வாக்கு கொடுத்தது போலவே எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் நிரந்தரமாக சேர்க்க வந்திருக்கேன். இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக, வெற்றிகரமான நாளாக நிச்சயமாக இருக்கும். நீயும் துணிவோடு தைரியத்தோடு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டினா வெற்றி என்பது நிரந்தரமாக உன்னை ஆட்கொண்டு விடும் என் செல்லமே. சில பேர் இந்த உலகத்தில் நம்ம தான் புத்திசாலி, மற்றவங்களெல்லாம் ஏமாற்றி நம்ம நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும், யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட எத்தனையும் ஏமாற்ற இந்த உலகில் ஒருவன் இருப்பான் என்பதை புரிந்துகொள். யாரெல்லாம் உன்னை ஏமாற்றிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் நினச்சானோ அவனையே ஏமாற்றி அவன் வாழ்க்கையில் மறுபடியும் முயற்சி முன்னுக்கு வராத அளவுக்கு அவன் கூடவே இருந்து அவனை கஷ்டப்பட வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் எத்தனுக்கும் எத்தன் ஒருவன் இருப்பான், ஜித்தனுக்கும் ஜித்தன் ஒருவன் இருப்பான். யார் என்ன செஞ்சாலும் அதை தாண்டி அவனை விட இன்னொருத்தர் சிறப்பாக செய்யக்கூடிய அளவுக்கு நல்லதோ கெட்டதோ எல்லா திறமைசாலிகளையும் புத்திசாலிகளையும் இந்த உலகத்தில் நான் படைச்சி வச்சுருக்கேன். நீ எதிர்பார்க்குறத இப்போது இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்காதனால நீ இதை பெருசாக கஷ்டம் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் கூடிய சீக்கிரம் நான் ஏன் அதை உனக்கு கொடுக்கல, அதை கொடுத்துருந்தா உன் வாழ்க்கை என்னவா ஆயிருக்குன்ற புரிதலும் தெளிவும் நிச்சயமாக உனக்கு வரும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் மட்டும் சரியாக நியாயமானதாக இருந்திருந்தா அது நிச்சயமாக உன்னை விட்டு போயிருக்காது என் செல்லமே. உன் வாழ்க்கையை மட்டும் நீ நம்பிக்கையோடு வாழ்ந்தினா கண்டிப்பாக நீ தோற்று போக மாட்டாய். நம்பிக்கை இல்லாத போதுதான் மனிதர்களின் மனசு தடுமாறுது. அதனால நீ எப்போதும் தோற்று போயிடுவோம், நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் போயிடும், நம்ம அப்படி ஆயிடுவோம் இப்படி ஆயிடுவோம்னு நான் சந்தேகப்படாமல் நம்பிக்கை இழக்காமல்
தைரியமாக இரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி தள்ளி போகுமே தவிர தாமதமாகுமே தவிர ஒருபோதும் கிடைக்காம போகாது. எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படியாவது அவர்கள் வாழ்க்கை சூழ்நிலையை சரி செஞ்சு வெற்றியை கொடுப்பேன். நீயும் தொடர்ந்து முயற்சி செஞ்சினா முயற்சி உன்னை ஒருபோதும் தோற்க விடாது. நம்பிக்கையோட நல்லதே நடக்கும்ன்ற எண்ணத்தோடு நீ வேலை செய்யும்போது வெற்றி கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அபரிமிதமான வெற்றி வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். முயற்சி இல்லாமல் இங்கு எதுவும் சாத்தியம் இல்லை என் செல்லமே. ஒரு மரம் எவ்வளவு அழகாக உனக்கு நிழல் கொடுக்குதோ அதே போல் நீயும் நல்லா இருந்தாதான் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக மற்றவங்களை வாழ வைக்கக்கூடிய ஆளாக உன்னை சார்ந்து 4 பேர் வந்து நிற்கும்படி செய்ய முடியும். எப்போதும் நீ மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கணுமே தவிர மற்றவங்க உதவியை தேடி போகிற ஆளாக இருக்காதே. யாரையும் ஏளனமாகவும் நினைக்க வேணாம், நீ யாரையும் மட்டமாகவும் நினைக்க வேணாம். உன்னை உயர்வான ஆளாக நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கான மேம்பாட்டு பெறுவதற்கான முயற்சிகளை மட்டும் செய். பயந்தவங்க பயந்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதல்லவா? பயப்படாம எல்லாத்துக்கும் துணிவோட துணிஞ்சு நின்னா கண்டிப்பாக உனக்கு வாழ்க்கை வழிகாட்டி ஒதுங்கி செல்லும். நீ எப்போதும் யாரிடம் பேசினாலும் அவசரப்பட்டு வார்த்தையை அள்ளி வீசிடாம பொறுமையாக பேசு. ஏன்னா பல சமயங்களில் இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் வார்த்தைகளை தூக்கி எறிஞ்சிட்டு அப்புறமா கவலைப்பட்டு யோசித்து நிதானமாக வருத்தப்படுறதை விட முதல்லையே நிதானமாக வார்த்தையை பொறுமையாக பேசியிருந்தா எந்த சண்டையும் சச்சரவும் கவலையும் பிரச்சனைகளும் வராதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. புத்திசாலி ஒருபோதும் முட்டாளாக முடியாது. ஆனால் முட்டாள் கொஞ்சம் முயற்சி செஞ்சு நல்லா சிந்திச்சு செஞ்சுட்டா கண்டிப்பாக புத்திசாலி ஆக முடியும். நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கான முயற்சிகளை சரியாக சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைச்சே தீரும். உன்னை குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குறை சொன்னாதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க நடக்கிற விஷயங்களில் நல்லதையும் நல்ல மனிதர்களையும் நிறைவையும் பற்றி யோசிக்க மாட்டாங்க. நீ எப்போதும் குறை சொல்கிறவங்களை பற்றி யோசிக்காமல் குற்றம் சொல்லுவர்களை பற்றி யோசிக்காமல் நிறைகளையும் நல்ல விஷயங்களையும் யோசிக்க பழகு. நீ நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் நீ நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து தான். நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும்னா நல்ல செயல்களை செய்தாலே போதுமானது. இந்த வராகியம்மா உன்னுடைய நல்ல குணத்துக்கும் செயலுக்கும் பரிசாக உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி கொடுப்பேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. ஒவ்வொரு குணமும் அவரவர்கள் வாழக்கூடிய வழிகளின் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது. நீயும் உன் குணத்தை நல்லபடியாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கைக்கான வழிகள் நல்ல விதமாக உயர்வானதாக இருந்து வெற்றியை எட்டி பிடிச்சிடலாம் என் செல்லமே. உன் மனசை மட்டும் நீ தைரியமாக வச்சுக்கும் போது துணிவாக எல்லா காரியங்களையும் செய்யும்போது கண்டிப்பாக உன்னால் வெற்றி மகுடம் சூட்ட முடியும். நீ மனசு சோர்ந்து போயிட்டினா தோல்வி கூட உன்னை பார்த்து சிரிக்கும். அதனால் எப்போது மனசு சோர்ந்து போகாமல் தைரியமாக உனக்கான வேலைகளை செய். ஒரு அறிவாளி தோற்று போயிருக்கலாம், நிறைய பணம் உள்ளவங்க தோற்று போயிருக்கலாம். ஆனால் விடாமல் முயற்சி செஞ்சவங்க தோற்று போனதாக சரித்திரம் கிடையாது. என் அன்பு பிள்ளையான நீயும் விடாமுயற்சியோட வேலை செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நீ மற்றவங்க கிட்ட அன்பை காட்டுனினா உனக்கு நல்ல அன்பு திரும்ப கிடைக்கும். அடுத்தவங்க கிட்ட திமிரா நடந்துக்கிட்டினா திமிர்தானே உனக்கு திரும்ப வரும். அதிகாரமாக நீ இருந்தினா அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். அதனால எப்போதும் யாரிடமும் அதிகாரத்தையும் திமிரையும் காட்டாம அன்பா பொறுமையா பாசத்தை கொடுக்க பழகு. உன் உழைப்பையே நம்பி வாழக்கூடிய உன்னை நிச்சயமாக நான் உயர்வடைய செய்வேன். உன் உழைப்பை நம்பும் அளவுக்கு நீ உன்னையும் நம்பிவிடு என் செல்லமே. ஓ மேலே உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீ செய்கிறதையெல்லாம் சரியாக சிறப்பாக செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். எப்போதும் நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்து. தேவையில்லாமல் உன்னை படுத்தி பெருமையாக பேசி நேரத்தை வீணடிக்காதே. உன்னை பற்றி எப்போதெல்லாம் நீ பெருமையாக பேசுறியோ அப்போதெல்லாம் உன்னை வாழ்க்கை சிறுமைப்படுத்திவிடும். அதனால பொன் போன்ற நேரத்தை வீணாக்காம எல்லா விஷயங்களையும் சரியாக செஞ்சிடு. அடுத்தவங்க வாழ்வதை பார்ப்பதற்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அது பார்க்க மட்டும்தான் நல்லா இருக்குமே தவிர நீயும் அவங்கள போல நல்லா வாழணும்னு நினச்சினா அது உள்ளே போய் பார்த்தாதான்
அதில் இருக்க 1000 சங்கடங்களும் பிரச்சனையும் உனக்கு புரிய வரும். எப்போதும் உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசி. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு யோசி. அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல வாழணும்னு யோசிக்காதே என் செல்லமே. உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் வச்சிருக்க நல்ல மனிதர்கள் உனக்கு ஒரு கஷ்டம்னா ஓடோடி வருவாங்க. ஆனால் பொய்யான உறவுகள் உனக்கு ஒரு கஷ்டம்னா வேகமாக உன்னை விட்டு ஓடி போவாங்க. இதுதான் உறவுகளின் உண்மையான சுயரூபம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களா உனக்கு வந்து துணையாக நிற்கக்கூடிய மனிதர்களை எப்போதும் உன் கூட வச்சுக்கோ. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணும்னு நினைக்கும் போது ஒரு பெரிய கூட்டம் ஒன்று வரும். உன்னால் எதுவுமே முடியாது, உனக்கு எதுவுமே தெரியாது, உன்னால் அவள் முன்னேற முடியாதுன்னு உனக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களை கொடுப்பார்கள். ஆனால் நீ அந்த கூட்டத்தை தாண்டி உனக்கான முயற்சிகளை செஞ்சு முன்னேற்றம் அடையணும்னு ஆசைப்பட்டினா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது உனக்கு ஒரு உலகத்தையே உருவாக்க கிடைச்ச பொக்கிஷம். அந்த உலகங்கிற வாழ்க்கையை நீ எப்படி அமைச்சுக்கணும், உனக்கு விருப்பம் போல உன் வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்றத நீ தான் முடிவு செய்யணும். எப்போவுமே நீ எதிர்பார்க்கறது போல வாழ்க்கையை அமையலேனாலும் அப்படி நீ ஆசைப்படுற வாழ்க்கையை அமைச்சுக்க முயற்சி செய். ஒருத்தர் மீது நீ நம்பிக்கை வச்சு ஒரு செயலை செய்ய கொடுத்துட்டினா அதை அவங்க தப்பாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க சுயலாபத்துக்காக அதை தவறாக செய்கிறார்கள் அப்படின்னு தெரியும் போதே நல்லவர்கள் மாதிரி வேஷம் போட்டு பொய்யான திருட்டு வேலையை செய்கிற அந்த மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து நீ விலக்கி வச்சிடு. இந்த கலியுக காலமே இப்படி தான் இருக்குது. யார் யாரை நம்பினாலும் யாரும் யாருக்கும் உண்மையாக இல்லாதவர்களாக பொய்யாக நடிப்பவர்களாகத்தான் இருக்காங்க. அதனால நீ தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாழணும் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ கீழே விழுந்துட்டா உன்னை தூக்கி விட யாரும் வரமாட்டாங்க. ஆனால் நீ வாழ்க்கையை நல்லா வாழ்ந்தினா உன்னை தடுக்கி கீழே தட்டி விடுறதுக்காக ஒரு கூட்டமே ஓடோடி வருவாங்க. யார் நல்லா வாழ்ந்தாலும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கையை நீதான் சிறப்பாக வாழ முயற்சி செய்யணும். யாராவது உன்னை ஏமாத்திட்டாங்கன்னா அவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு குறை சொல்லி புலம்புவதை விட அவங்க ஏமாத்துற அளவுக்கு நீ முட்டாளா இருந்திருக்கன்னு யோசி. இனிமேலும் யாரிடமும் ஏமாறக்கூடாதுன்னு முடிவெடுத்து ஒவ்வொரு காரியங்களையும் நிதானமாக கவனமாக பக்குவமாக செய்ய பழகு. வாழ்க்கைனா 1000 பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி எது வந்தாலும் தாங்கிக் கொள்ள நல்ல இதயத்தை வைத்துக்கொள். உன் இதயம் சரியாக வலுவாக பலமானதாக துணிவு மிக்கதாக இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் நீ எதை நினச்சும் கவலைப்படாம கஷ்டப்படாம அமைதியாக வாழ்ந்துவிட்டு போகலாமே செல்லமே. எவ்வளோ பெரிய திறமை உள்ள ஆசிரியர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்தாலும் வாழ்க்கைங்கிற பாடம் சில தோல்விகளை உனக்கு கொடுக்க தான் செய்யும். வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீ தோல்வியை சந்திக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு வலிமை உண்டாகும். அந்த வலிமையை பயன்படுத்தி துணிவுள்ள தைரியமுள்ள திறமையுள்ள பிள்ளையாக மாறி உன் வாழ்க்கையை ஜெயிக்க முயற்சி செய். நீ எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்போடு நடந்துக்கிட்டினா எல்லாரும் உன்னை அடிமையாக்க தான் முயற்சி செய்வார்கள். அன்பாக இருப்பது நல்ல குணம்தான், ஆனால் அடிமையாக்குவது நல்ல குணம் இல்லை என் செல்லமே. யாராவது உன்னை அடிமை ஆக்குறாங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள உன்னை கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க. உன் அன்பையும் பாசத்தையும் அவங்க சுயலாபத்துக்காக சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரிய வந்ததுன்னா அவர்களை விட்டு சற்றும் யோசிக்காமல் ஒதுங்கி நின்றுடு. நீ கோவப்படாமையே இருந்தீனா உன்னை ஏளனமாக நினச்சி எது வேணாலும் பேசி விடுவாங்க. அதனால எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல நீ கோபப்பட்டாதான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கூட உண்டாகுன்றதையும் நீ தெரிஞ்சுக்கோ. எப்போதும் எல்லாரையும் நல்லவங்கன்னு மட்டும் நம்பிடாத. நல்லவங்க மாதிரி பேசி உன்னை எப்படி ஏமாத்தலான்னு யோசிச்சு உன்னை புதைகுழியில் தள்ளுவதற்காக இந்த உலகத்தில் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒருபோதும் யாரிடமும் போய் உன்னுடைய கஷ்டத்தை சொல்லாதே. அவங்க உன்கிட்ட நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்லி சிரித்து கேலி பண்ணி சிரிப்பாங்க. அதனால்தான் எப்போதும் யாரிடமும் உன் மன வருத்தங்களையோ வேதனைகளையோ உன் கஷ்டத்தையோ ரகசியத்தையோ சொல்லாதன்னு சொல்கிறேன். அதிகமாகவும் பேசாமல் வேகமாகவும் பேசாமல் அளவாக தெளிவாக சுருக்கமாக பேசுறது தான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் சரியானதாக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்.